ஏலியன் பிலியன் கதை விடுறியா? அந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. நான்-ஸ்டாப் நியூஸ் தமிழ்ல இந்த வார சினிமா திரையமைச்சதுல நாம பார்க்க போற படம் கேப்டன் மில்லர். நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்கின்றார். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்திருக்கின்றது. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்திருக்கின்றார். இந்த படத்தில் பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், விஜய் சந்திரசேகர், சந்தீப் கிஷன், வினோத் கிஷன், நிவேதா சதீஷ் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகியிருக்கும் இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகியுள்ளது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பார்க்கலாம். இந்த படம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடக்கின்றது. மத்தளம் என்ற பாறை கிராமத்து மக்கள் அடிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள். இவர்கள் கட்டிய கோயிலுக்குள் இவர்களே போக முடியாமல் இருக்கும் மன்னர் ஆட்சியில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து ஆத்திரமடைந்த தனுஷ் மரியாதை வேண்டும் என்று பட்டாளத்தில் ஆங்கில படையில் சேர்கின்றார். ஆனால் அங்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் இந்திய மக்களை சுட்டிக் கொள்ளும் பணி தனுஷுக்கு கிடைக்கின்றது. இதனால் குற்ற உணர்ச்சியில் தனுஷ் சொந்த ஊர் திரும்புகின்றார். ஆனால் அங்கு அந்த கிராமத்து மக்கள் தனுஷை ஊரை விட்டு துரத்துகிறார்கள். இதனால் காட்டில் நாடோடி வாழ்க்கையாக தனுஷ் வாழ்கிறார். இவரை புரட்சி கூட்டம் அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த புரட்சி கூட்டம் சண்டை போடுகின்றது. இதில் தனுஷும் இருக்கின்றார். இன்னொரு பக்கம் மன்னராட்சியில் பொக்கிஷமாக பாதுகாத்த கோயில் சிலை ஆங்கில அரசால் அபகரிக்கப்படுகின்றது. இதை பொறுக்க முடியாத மன்னர் குடும்பத்தினர் திருட வேண்டும் என்று புரட்சி கூட்டத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றது. இதனால் தனுஷுடைய கூட்டம் திருட செல்கின்றது. போன இடத்தில் தனுஷ் எடுக்கும் சுயநலவு முடிவு ஒட்டுமொத்த கிராமத்தையும் பாதிக்கின்றது. இதனால் ஆங்கிலேயர் மன்னர் படைக்கும் இடையே மத்தளம் பாறை மக்கள் திண்டாடுகிறார்கள். யாரால் வெறுத்து ஊரை விட்டு விரட்டப்பட்டதோ அந்த மக்களை காக்கவே தனுஷ் கேப்டன் மில்லனாக மாறுகின்றார். அவர் என்ன செய்தார், மக்களை எப்படி காப்பாற்றினார், ஆங்கிலேயரை வெளியேற்றினாரா என்பதை படத்தின் மீதி கதை. படம் முழுக்க சுதந்திரத்திற்கு முன்னால் நடக்கும் கதையை காண்பிக்கிறார்கள். 5 அத்தியாயங்களை கொண்ட பகுதியாக கேப்டன் மில்லர் படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஈசனாக இருக்கும் தனுஷ் எப்படி கேப்டன் மில்லனாக மாறுகிறார் என்பது படத்தின் கதை. உடல் மொழி, உணர்வுகள், ஆக்ஷன், சண்டை என அனைத்திலும் தனுஷ் பூந்து விளையாடுகின்றார். மேலும் படம் முழுக்க தனுஷ் தான் நிறைந்திருக்கின்றார். அடுத்து செங்கோலனாக நடித்திருக்கும் சிவராஜ்குமார், வேல்மதியாக பிரியங்கா மோகன், தேனாக நடித்திருக்கும் நிவேதா என்று பல பிரபலங்கள் தங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். இந்த படத்தை இயக்குனர் சமகால அரசியல் ஆக்ஷன் படமாக கொடுத்திருக்கின்றார். இந்த படத்தை பார்க்கும்பொழுது இவர் எவ்வளவு மெனக்கட்டு இருக்கின்றார் என்பதை சொல்ல முடிகின்றது. படத்திற்கு பலமே ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் தான். குறிப்பாக இடைவெளி காட்சியெல்லாம் சிறப்பாக அமைந்துள்ளது. சமூகத்தில் இருக்கும் தீண்டாமை, பெண் அடிமைத்தனம், சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படும் மக்கள், சமூக நீதிக்காக போராட செல்பவர்கள் உடைய நிலை, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் போன்ற பல விஷயங்களை இயக்குனர் படத்தில் காண்பித்திருக்கின்றார். ஒருவருடைய நம்பிக்கை மற்றவர்களை பாதிக்கக்கூடாது என்பதையும் இயக்குனர் அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார். மேல்ஜாதி கீழ்ஜாதி, பணக்காரன் ஏழை என்று எந்த நிலையிலும் இருந்தாலும் பெண் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், பெண் பேச்சை கேட்டால் கேட்க வேண்டும் என்றால் அவர் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற போன்ற காட்சிகள் எல்லாம் மெய் சேர்க்க வைக்கின்றது. சுயநலத்திற்கும் வஞ்சத்திற்கும் இடையே நடக்கும் கலவரம் தான் கேப்டன் மில்லர் படம். முதலில் இருந்து இறுதி வரை துப்பாக்கி, வெடிகுண்டு மிரட்டியிருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் இதை குறைத்திருக்கலாம். சில லாஜிக் குறைபாடுகள் இருந்தாலும் இயக்குனர் சிறப்பாக கொடுத்திருக்கின்றார். மொத்தத்தில் இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல விருந்தாக கேப்டன் மில்லர் இருக்கின்றது என்று சொல்லலாம்.